வணக்கம் நண்பர்களே. நடப்பு நிகழ்வுகள் 28/8/2024 அன்றைக்கான நடப்பு நிகழ்வுகள். பாரத் பயோடெக் அப்படின்ற ஒரு நிறுவனம் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஹில்கால் அப்படின்ற காலரா அதுக்கான தடுப்பு மருந்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது ஊசி போடுவாங்களா, காலரா தடுப்பூசி அப்படி போடுவாங்க. இவங்க வந்து காலரா வந்து வாய் வழியாக செலுத்துறது. இப்போ ட்ரிப்ஸ் மூலிமா அதை ஊசின்றது அது வேற, நர மூலிமா போடுறாங்க. அந்த அந்த அது இல்லாமல் இது வாய் வழியாக இப்போ மாத்திரை சாப்பிட்றது அந்த மாதிரி கண்டுபிடிச்சிக்கிறாங்க. யாருன்னு கேட்டால் பாரத் பயோடெக் அவங்க தான் இதை கண்டுபிடிச்சாங்க. அதனுடைய அந்த மருந்து பேர் வந்து ஹில்கால். நான் வச்சுல ஈஸியாக காலரா அப்படின்னா கால் அப்படின்னு அதில் கால்னு வருது, ஹில்கால் அப்படி கூட ஞாபகம் நீங்கள் வச்சுக்கலாம். இதை கண்டுபிடிச்சவங்க யாருன்னு கேட்டால் பாரத் பயோடெக்கு. மருந்தோட பேர் பார்த்தா ஹில்காலு. முக்கியமாக இதை மென்ஷன் பண்ணிக்கிறாங்க, வாய் வழி செலுத்தல் அதுக்கான மருந்து தான். ஏன்னா ஊசி மூலியமாக ஒரு இதில் மருந்து, அதனால் அவங்க வந்து அப்படி மென்ஷன் பண்ணி சொல்லிக்கிறாங்க. இதை இப்போ அப்ரூவல் ஆகி இப்போ என்ன பண்ணுறாங்க, இதை அதிகமாக தயாரிக்கிறாங்க. ஜஸ்ட் இது மட்டும் போதும். இதுக்கான அடுத்தது ஐசிசியோட தலைவராக, கிரிக்கெட்டோட ஐசிசி இருக்குதுல்ல, அதோட தலைவரை யார் இப்போ நியமிச்சுக்கிறாங்கன்னா, ஜெய்ஷா அவர்கள் வந்து தலைவராக நியமனம் பண்ணிக்கிறாங்க. பாரிஸ் பாரா ஒலிம்பிக் போட்டி வந்து பாரிஸில் நடக்குது. இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 22 விளையாட்டுகள் போட்டி நடைபெற போகுது. அது யார் வெற்றி தொழில் அதுக்கப்புறம் பேரில் பார்ப்போம். இது ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. தொடக்கம் இன்னைக்கு தான் 28ஆம் தேதி தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. அதனால் அதை மென்ஷன் பண்ணி எத்தனை போட்டி நடக்குது, 22 போட்டி நடக்குது. பாரா ஒலிம்பிக்கு பாரிஸில் நடக்குது. ஜஸ்ட் அது மட்டும் தெரிஞ்சுங்க. அதுக்கு மேலே தான் தேவையில்லை. அதுக்கப்புறம் வெற்றி தோல்வி எத்தனை தங்கம் வாங்குறாங்க வீட்டில் எல்லாம் அதான் பார்த்துக்கலாம். பண்ண மருந்தகம் நியாய விலைக்கடை. இந்த அதாவது வந்து மருந்து நியாய விலைக்கடை எங்கன்னா கூட்டுறவு கடையில் இது கிடைக்குது. இந்த மருந்தகம் அப்படி தான் கூட்டுறவு மருந்தகம்னு ஆரம்பிச்சுக்கிறாங்க. இப்போ அதோட செயலி ஒன்று ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த செயலோட பேர் கூட்டுறவு தான். இது வந்து கூட்டுறவுன்றது செயலி, சரிங்களா? கூட்டுறவுன்றது செயலி. இப்போ அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி நான் பார்த்தேன்னா, அந்த கூட்டுறவு நியாய விலைக்கடை எங்கே இருக்குது, இப்போ நம்ம எங்கே இருக்கிறோமோ நமக்கு நியர்பையாக எங்கே இருக்குது, இந்த மருந்துங்க எங்கே இருக்குது, கூட்டுறவு மருந்துங்க எங்கே இருக்குது, அது என்ன ஸ்டாக்கு, என்ன ரேட்டு எல்லாமே அதை டீட்டெயில் எல்லாமே அதில் இருக்கும். அதுக்கு தான் இந்த ஆப்பை தொடங்கியிருக்கிறாங்க. புரிஞ்சுங்களா? ஏன்னா இப்போ மருந்து வந்து நம்ம 20% ஆஃபரில் கொடுக்குறாங்க. நம்ம 20% தள்ளுபடியாங்க மருந்து. அதுதான் அவங்க மென்ஷன் பண்ணி சொல்லிடுறாங்க. எல்லா மருந்தோட 20% மருந்து ரேட் வந்து 20% தள்ளுபடியில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மருந்து கடை எங்கே இருக்குது, நம்ம எங்கே இருக்கிறோமோ அது பக்கத்தில் எங்கே இருக்குது, நம்ம எந்த ஊரில் இருந்தாலும் அது நமக்கு நியர்பையாக எங்கே இருக்குது மருந்தகம் அப்படின்னு அதில் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அதில் எப்படி போட்டுறாங்கன்னா, நாம் இருக்கிற விட மாவட்டம் என்ன ஊருன்னு போட்டிங்கன்னா நியர்பையாக இருக்கிற மருந்தக கடையை நமக்கு ஆப்பிலே தெரிஞ்சுக்கலாம் நம்ம. அதான் அவங்க அதை செயல்படுத்திக்கிறாங்க. இப்போ கூட்டுறவு செயலி அது பேர். அதை யூஸ் பண்ணி பாருங்கள். நானும் ஒன்றும் பார்க்கல, அதை பார்க்கனா. ஆனால் நியூஸ் பேப்பரில் என்ன போடுறாங்கன்னா, நம்ம எந்த மாவட்டம் எந்த ஊர் அப்படி இருக்குன்னு நம்ம அதில் டைப் பண்ணாவே நமக்கு நேர்பை எங்கே இருக்குது அப்படின்னு அது சொல்கிறோம் அப்படி சொல்கிறாங்க. அது வந்து பார்த்தா மருந்து வந்து 20% தள்ளுபடி போடுறாங்க. அதுபோல் அப்புறம் இந்த கூட்டுறவு அந்த கடையில் அந்த கூட்டுறவு பேங்க்கில் 1 லட்சமாக கடன் தரந்தாங்க. இப்போ 5 லட்சமாக மாற்றிட்டாங்க. 5 லட்சம் வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. யாருக்கு? கல்வி கடன். இது எப்பயோ அனௌன்ஸ் பண்ணது இது. ஆனால் இப்போ சும்மா ஜஸ்ட்டு தெரிஞ்சுங்க, 1 லட்சம் வரையும் தான் கடன் தருவாங்க. கூட்டுறவு பேங்கில் போய் நம்ம கல்விக்கான கடன் கேட்டிங்கன்னா 1 லட்சம் வரை தான் தருவாங்க. இப்போ வந்து 5 லட்சம் வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க. நம்ம படிப்பு முடிஞ்சு அவங்களே அதில் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. என்ன மென்ஷன் பண்ணால், படிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம டைம் ஏதோ ஒரு 1 இயர் 2 இயர் கொடுத்துறாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணால் வட்டியோட திருப்பி செலுத்தணும் நம்ம. அந்த 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 அப்படி தான் அந்த கூட்டுறவு கடனில் கொடுக்குறாங்க. இதை தெரிஞ்சுங்க. இந்த செயலி பேர் வந்து கூட்டுறவு. என்ன அடுத்தது, தேசிய நல்லாசிரியர் விருது. தேசிய நல்லாசிரியர் விருது தேசிய நல்லாசிரியர் விருது வந்து 2 பேருக்கு கொடுத்துக்கிறாங்க. ஆர் கோபிநாத் வேலூரை சேர்ந்தவர், ஆர் முரளிதரன் மதுரை சேர்ந்தவர். இவங்க 2 பேருக்கும் வந்து தேசிய நல்லாசிரியர் விருது கொடுக்குறாங்க. என்னைக்கு கொடுப்பாங்கன்னா செப்டம்பர் 5ஆம் தேதி கொடுப்பாங்க.
அன்றைக்கி ஆசிரியர் தினம் நடக்கும்ல, அதனால் அன்றைக்கி திரௌபதி முர்மு அவர்கள் குடியரசுத் தலைவர் அவங்க கொடுப்பாங்க. இதை இப்போ வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போ தேசிய நல்லாசிரியர் விருது யார் தமிழ்நாட்டில் வாங்கினாங்கன்னா ஆர் கோபிநாத்ன்றது வேலூர் சேர்ந்தவர், ஆர் முரளிதரன்றது மதுரை சேர்ந்தவர். 2 பேரும் நேம் ரொம்ப முக்கியம். கோபிநாத் ஒருத்தர் முரளிதரன், 2 பேரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கரண்ட் அஃபேர்ஸு. இதான் வந்து இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸும் பார்த்தீங்கன்னா, இந்த வனங்கள் வந்து என்னென்னா இது ஆர்டிக்கல், நம்ம தினமணியில் இருக்கிற ஆர்டிக்கல். இது தினமணி, சாரி தினமணியில் இருக்கிற ஆர்டிக்கல், வனங்களை பற்றி நம்ம ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுப்போம். இது நீங்கள் இந்த 5-6 பாயிண்ட் இருக்குல்ல, இந்த 5-6 பாயிண்ட்டை வச்சு நம்ம மெயின்ஸ் எழுதலாம். புரியுதுங்களா? நம்ம நியூஸ் பேப்பரில் என்ன வருதோ அதை ரிலேட்டட் பண்ணி தான் நம்மளுக்கு கொஸ்டின் கேட்குறேன். நீ நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நானும் அதை அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, நியூஸ் பேப்பர் தினமும் பார்த்தீங்கன்னா அதில் வர்றது நம்ம படித்தாவே பெரும்பாலும் எக்ஸாமில் பாதி கடலில் தாண்டுற மாதிரி அப்படி இருக்கும். சரி வாங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வனங்களில் இந்த 5 வகை இருக்குல்ல, இந்த 5 வகை நம்ம புக்கிலே இருக்குது. இந்த 5 வகை நம்ம 10th ஜாகிரபி புக்கிலே இருந்து இந்த 5 வகையை பற்றி நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. நான் காடை பற்றி இதில் தான் ஜஸ்ட்டு வாட் இஸ் வாட் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆர்டிக்கலை பற்றினா உங்களுக்கு புரியும். இப்போ வனங்கள்ன்றது அங்கே பிரிட்டிஷ் காலத்துலேருந்து இந்த இதுக்கான சட்டம் இயற்றப்பட்டு தொடர்ந்து இருக்குது. வனங்களை பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க. ஆனால் ஆக்சுவலாக வந்து வனங்களை பாதுகாக்கணும், அவங்க வந்து நம்ம நாட்டோட வனங்கள் மேலே பாதுகாப்பு இருக்கணும் அப்படிலாம் அவங்க அதை கணக்கு பண்ணல. அவங்க வந்து அந்த மரத்தை வெட்டி எடுத்து அவங்க ஓன் யூஸ் பண்ணி அதை அவங்க எடுத்து போய் விற்று அதை காசு ஆகிக்கிறாங்க. ஏன்னா இப்போ ஒரு சந்தன மரம் அதெல்லாம் வந்து ரேட் அதிகம் தானே. அந்தமாரி வாசனை பொருள் தயாரிக்கிற மரம், அந்தமாரி நிறைய மூலிகை செடி அதெல்லாம் நிறைய இருக்குல்ல மலையில். அதனால் வந்து மக்கள் அதை யூஸ் பண்ண விடாமல் அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா மக்கள் அங்கே இருக்கிறவங்க அதை பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம நாட்டோட பழங்குடியினரெலாம் காட்டில் இருக்கிறாங்கன்னா அந்த காட்டுக்கு அது பாதுகாப்பு தான் கோசம் அந்த காடுக்கு அவங்க என்றைக்குமே கெடுதல் பண்ண மாட்டாங்க. அந்த காட்டை தான் அவங்க நம்பி வாழறாங்க. அதுக்கு என்றைக்குமே அவங்க கெடுதலே பண்ண மாட்டாங்க. ஆனால் ஆங்கிலேயர் என்ன பண்ணாங்கன்னா அவங்க சட்டம் போட்டு அந்த காடு வந்து கவர்மெண்ட்டுக்கு சொந்தம், அதை வந்து சொல்லி போடக்கூடாது, புரியுதா, சொல்லி போடக்கூடாது, அதில் இருக்கிற பொருள் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, யாரும் போகக்கூடாது, உள்ளே போகக்கூடாது, அந்த மாதிரிலாம் சட்டம் போட்டிருந்தாங்க. அது எப்படின்னு கேட்டால் 1867 இம்பீரியர் ஃபாரஸ்ட் சர்வீஸ் அப்படின்ற மாதிரி ஆரம்பித்து அது சட்டம் போட்டு அவங்க அதை வந்து செயல்படுத்தி இருந்துக்கிறாங்க. மரம் யாரும் வெட்டக்கூடாது இதெல்லாம் வந்து. ஆனால் அவங்க வெட்டி அதை விற்பாங்க. அதை அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி அதை யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதை தான் அவங்க சொல்லிக்கிறாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா சுதந்திரம் அடைஞ்சு 1914 வந்து முதல் உலகப் போர் நடக்குது. அப்போ அந்த முதல் உலகப் போர் நடக்கும்போது அதில் இருக்கிற மரத்தை நிறைய வெட்டி யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க அப்படி அதை மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. 1914 முதல் உலகப் போர் நடக்கும்போது அவங்க அதை வெட்டி அந்த போருக்காக யூஸ் பண்ணுறாங்கல்ல, அதனால அவங்க வெட்டி அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது செய்யறதுல போக மீதி அவங்களும் வெட்டி நிறைய வித்துட்ருப்பாங்க கன்ஃபார்மாக. சரிதானே? அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1967 இந்தியன் போலீஸ் சர்வீஸ், நம்மளோட சுதந்திரம் இருந்தவங்க நாம் இது உருவாக்கின இதுக்கான ஃபாரஸ்ட் சர்வீஸை உருவாக்கி எக்ஸாம் வச்சு ஆள் தேர்ந்தெடுத்து அதை ஃபாரஸ்ட்டை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக இது ஒரு பணி. இந்த ஃபாரஸ்ட் இது 1900 நம்ம புக்கிலே இருக்குது. 12th பாலிட்டி புக்கில் பார்த்தீங்கன்னா IAS IPS எப்போ உருவாங்க அப்படிலாம் கொடுத்துருப்பாங்கல்ல. அதில் பார்த்தீங்கன்னா இது 1967 IFS சர்வீஸ் ஆரம்பித்தாங்க அப்படின்றத அதில் மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. சரிதானா? இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு வனங்கள்னால் அது என்ன, எப்படி ஆங்கிலேயர் காலத்து எப்படி இருந்து நம்ம காலத்து என்ன ஆச்சு அதுதான். அதுக்கப்புறம் இப்போ எப்படி காடுகள் வகை இருக்குது, இப்போ காட்டோட வகை எப்படி இருக்குது அப்படிங்கிறது 5 வகையாக இருக்குது காடு. பசுமை காடு, வெப்பமண்டல பசுமை காடு, பருவமழை காடு, வறட்சியான புதர் காடு, மலைக்காடு. இது அப்படியே வந்து எதில் இருக்குன்னா ஜாகிரபி 10th ஜாகிரபி புக்கில் அப்படியே இருக்காது. டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இங்கே என்னென்ன மரம் வளருது அப்படின்றதெல்லாம் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த பசுமையான காடு வந்து ஜஸ்ட்டு ஒன்றுமே தெரிஞ்சு நீங்கள் கிழக்கு பக்கம் இந்தியா மேப்பில் கிழக்கு பக்கம் இருக்குல்ல, அங்கே இருக்கிற பகுதி தான் இந்த பசுமை காடு. ஏன்னா அந்த பக்கம் தான் வந்து மழை அதிகமாக பெய்யும். அங்கே மழை பெய்யறதுனால அங்கே தான் சதுப்பு நிலக்காடு அங்கே தான் அதிகமாக இருக்கும். மரங்கள்லாம் அதிகமாக இருக்கும். அங்கே தான் இருக்குது எல்லாமே. அதுதான் அந்த அருணாச்சல பிரதேசம், அசாமு, அந்த மேகாலயா அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸான அந்த இடம் அந்த பசுமை காடு. அதான் ஜஸ்ட் இது மாதிரி தெரிஞ்சு வச்சுங்க. சரிங்களா? அந்தமான் நிக்கோபார் கூட அதுதான் வருது. அந்த அளவுக்கு செழிப்பான இருக்குமா, அப்படியே கீழே வருதுல, அதனால் அதை சொல்கிறாங்க. வெப்பமண்டல காடுனா ஜஸ்ட் இதில் வந்து மழை வந்து கொஞ்சம் குறைவாக பெய்யும். இதில் மழை அதிகமாக பெய்யும். பசுமை காடுனா அதிகமாக பெய்யும். இதில் வந்து ஒரு 100% நம்ம தான் மழை பெய்யுதில்ல. சரிங்களா? இது வெப்பமண்டல காடு. இதான் வெப்பமண்டல பசுமை காடுனா வெப்பமண்டலம்னா வெப்பம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த இடத்துல.
அந்த பகுதி கொடுத்து அதுக்கப்புறம் பருவமழை காடு. இதான் வந்து இந்தியாவுக்கான காடு. இந்தியாவுக்கான காடுனா நம்ம பக்கம் இருக்கிற மழை வந்து ஓரளவு தான், எப்படி ஒரு பருவமழைக்கு ஏற்ற மாதிரி தான் மழை பெய்யும். வடகிழக்கு பருவக்காட்டு தென்கிழக்கு பருவக்காட்டு இதில் நமக்கு தென்கிழக்கு பருவக்காட்டு வடகிழக்கு தென்கிழக்கில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு அதிகமாக மழை பெய்யுது சரிங்களா. ஆனால் வடகிழக்கு பார்த்தா நம்மளுக்கு தமிழ்நாட்டிலாம் பார்த்தா வடகிழக்கு பருவக்காட்டு தான். அப்போ அதுக்கேற்ற மாதிரி அந்த பருவமழைக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுக்கு அந்த பசுமை மாறும். வெப்ப மண்டலமாக இருக்கும், பசுமையாக இருக்கும், மாறி அதான் அந்த பருவமழை காடுன்னு சொல்கிறாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் வறட்சி போதுன்னு வச்சுக்க மழை தண்ணி கொஞ்சம் கம்மியாக, ரொம்ப தண்ணி கம்மியாக இருக்கும். இந்த வறட்சி புதற்காலில் வந்து தண்ணி வந்து ரொம்பவும் கம்மியாக இருக்கும் இந்த இடத்துல, புரியுதுண்ணா? ஆமாம், அதான் சொல்கிறாங்க. இதுதான் கருவேல மரம். அந்த கருவேல மரம்லாம் மழையுது அந்த மாதிரி இடத்துல இந்த பகுதியில் தான் வந்து அந்த மரம்லாம் மழையும். ஏன்னா தண்ணி இல்லாமல் இடத்துல அந்த மரம் தான் மழையும். கருவேல மரம், ஈச்ச மரம், அந்த மாதிரிலாம் மழையுது இங்கே தான். ஏன்னா வறட்சியான பகுதி ஆகுதுல. அதுக்கப்புறம் மலைக்காடுனா உங்களுக்கே தெரியும். மலை மேலே காடு இருக்குதுன்னா அந்த வேங்க மரம், இந்த ஊசியில மரம், இந்த மாதிரி மரம்லாம் இங்கே இந்த இடத்துல அதிகமாக இருக்கும். இந்த காட்டில் தான் அதிகமாக இருக்கும். இதுதான். இதை இப்போ தெரிஞ்சிங்கன்னா இது நம்ம கொஸ்டின் எதாவது கேட்கும்போது நம்ம ஜாகிரபி சைடில் எதாவது கேட்கும்போது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுன்னா இப்போ, ஏன்னா ரிலேட்டடாக நியூஸ் பேப்பர் என்ன வருது அதை வச்சு அந்த ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்பாங்க. அதனால் மெயின்ஸுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஜஸ்ட் இதை தெரிஞ்சு வச்சுன்னா போதும். என்னென்ன இந்த ஃபாரஸ்ட் சர்வீஸ் எப்போ 1967, 1967 ஐஎஃப்எஸ் சர்வீஸ், ஜஸ்ட் இது மட்டும் தெரிஞ்சுன்னா நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும். இது காடு 5 வகை. பசுமை காடு, அதில் வெப்பமண்டல பசுமை காடு, பருவமழை காடு, வறட்சியான காடு, மலைக்காடு. தெரிஞ்சு வச்சுங்க சரிங்களா. அதுதான். இதுவும் ஒரு ஆர்டிக்கல் தான். இதுவும் 28ஆம் தேதி வந்து இது வந்து தினமணி. இது வந்து பார்த்தா இந்து தமிழ் பேப்பரில் வந்த ஆர்டிக்கல். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கொல்கத்தா தானே அந்த பிரச்சனை நடக்குது. சரி, ஆமாம், மேற்கு வங்க தலைநகர் கொல்கத்தா தான். ஆமாம், அங்கே பிரச்சனை நடக்குது பார்த்தீங்களா. ஒரு டாக்டர் இது பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு சரிதானே. அதெல்லாம் வச்சு அவங்க ஒரு ஆர்டிக்கல் எழுதிக்கிறாங்க. அது வந்து பெண்கள் மீதான வன்முறைகள் வந்து தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது. என்னதான் நம்ம திட்டங்களை அதிகமாக செயல்படுத்தினாலும் அதுக்கான முடிவு இல்லாமல் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தானே அவங்க சொல்கிறாங்க. காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறினே வருது. அதிகமாக இப்போ நடக்குது. அதிகமாக பெண்கள் மீதான குற்றங்கள் வன்முறை வந்து அதிகமாக நடக்குது அப்படின்ற கொடுத்துறாங்க. குற்றவாளி எப்பயுமே என்ன பண்ணிடுறாங்க, ஜாலியாக தான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த ஆர்டிக்கலில் எழுதிக்கிறாங்க. ஏன்னா நீதி கிடைக்கிறது ரொம்ப லேட் ஆகிடுது. ஜஸ்ட்டு ஒரு கேஸ் போட்டாக்கா ஒரு 5 இயர்ஸில் அந்த கேஸ் முடிஞ்சிட்டா பரவாயில்ல. அதுக்கும் மேலே இன்னும் எக்ஸ்ட்ரானா கிட்டத்தட்ட வந்து 10 இயர்ஸ் ஆகுது ஒரு கேஸ் முடிஞ்சு நம்மளுக்கு அதை தீர்ப்பு வரதுக்கு. அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா ஆகும்போது குற்றவாளி வந்து தப்பிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அவங்க அந்த ஆர்டிக்கலை மென்ஷன் பண்ணி சொல்லிடுறாங்க. இந்த பெண்கள் மீதான வன்முறையை பற்றி இதில் நமக்கு தேவையான மட்டும் நான் அந்த ஆர்டிக்கலை ஜஸ்ட்டு அது எந்தெந்த சட்டம், அது என்னென்ன போய் எந்தெந்த இயர் போட்டாங்க அதை மட்டும் எழுதி வச்சு, மற்றெல்லாம் ஸ்டோரியாக தான் இருக்குது. இதெல்லாம் இப்போ நான் சொன்னது மாதிரி தான் ஸ்டோரி. இப்போ அந்த காலத்தில் எப்படி நடந்தது, இப்போ இதை பிரச்சனை நடக்குது, அதிகமாக நடக்குது, இது கேஸ் போட்டு எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கு இப்போ எவ்வளோ நாட்கள் ஆகுது, அதை தொடர்ந்து ஒரு ஒரு கேர்ள்ஸுக்கு ஒரு பிரச்சனைனா அதை எப்படி அதை தொடர்ந்து கோர்ட் வரையும் கொண்டு போய் அதை செயல்படுத்துறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்போ இத்தனை வருஷம் வரையும் காத்துன்னு இருக்க தகுதியில் லேட் ஆகுதுல்ல அந்த நீதி கிடைக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் அந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணிடுறாங்க. சரி, பார்த்தீங்கன்னா வரதட்சணை கொடுமை சட்டம், அந்த வரதட்சணை தடுப்பு சட்டம். இப்போ வரதட்சணை கேட்கக்கூடாது அப்படின்னு எப்போ சட்டம் போடுறாங்க கேட்டால் 1961 சட்டம் போடுறாங்க சரிதானே. எப்போ ஒரு ஆள் வந்து 61 பவுன் கேட்குறாமா கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு கூட நான் படிச்சிங்க சரிதானே. அப்போ வரதட்சணை தடுப்பு சட்டம் வந்து 1961 மென்ஷன் பண்ணிடுறாங்க. இதுக்கு முன்னாடியே பாருங்களா, பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தக்கூடாது பெண்களை அப்படின்னு ஒரு சட்டம் போடுறாங்க. பாலியல் தொழில் ஈடுபட தடை சட்டம் 1956. அப்போ 61க்கு முன்னாடி 56 அந்த சட்டம் போட்டுறாங்க. அப்போ பெண்களை வந்து பாலியல் தொழில் ஈடுபடுத்தக்கூடாது அதுக்கு ஒரு தடை சட்டம் போட்டு அதுக்கு ஒரு 1956 அதை மென்ஷன் பண்ணி மெதிக்கிறாங்க. அப்போ அந்த சட்டமும் போடுறாங்க பெண்களுக்கு. அதே மாதிரி அநாகரிக காட்சி சட்டம், அதாவது நியூஸ் பேப்பரு விளம்பரங்கள் ஏதாவது சித்தரிக்கிறது இல்லை இப்போ வந்து லேட்டஸ்டாக வந்து நெட்டில் வருது அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அதுக்கான தடுப்பு சட்டம் வந்து 1986 அநாகரிக காட்சி சட்டம் அப்படின்ற தடுப்பு சட்டம். அது எப்போனா 1986. எப்போ 1986. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடும்ப வன்முறை சட்டம், அதாவது கல்யாணம் பண்ணி போகிறாங்க பார்த்தீங்கன்னா அங்கே வரதட்சணை கொடுமை இருக்கும், அதுக்கப்புறம் மாமியார் கொடுமை இருக்கும், அப்புறம் மருமகன் மாமனார் கொடுமை, எந்த குடும்பம்னா இருக்கலாம், அந்த மாதிரிலாம் கொடுமைலாம் இருக்கக்கூடாது. குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம் அப்படின்ற மாதிரி 2005 போடப்பட்டிருக்கு. ஏன்னா பெண்களை நம்ம புகுந்த வீட்டை பிறந்து விட விட்டுட்டு புகுந்த வீட்டுக்கு போகிறாங்க. அந்த புகுந்த வீட்டில் ஏதாவது பிரச்சனைனா அதுக்கான தடுப்பு சட்டமாக தான் அந்த குடும்ப வன்முறை சட்டம் 2005 போடப்பட்டிருக்கு. எதனா பாருங்க. சரி, இப்போ கச்சா சொல்கிறேன். பணியில் பாலியல் தொந்தரவு அது ஒரு தடுப்பு சட்டம்.
வேலைக்கு போகிற பெண்கள்கிட்ட ஏதாவது பாலியல் துன்புறுத்தி எதாவது பண்ணாலும் அதுக்கான தடுப்பு சட்டம் 2013 ஏற்றப்பட்டிருக்கு. இது லேட்டஸ்ட்டாக வந்து 13 உங்களுக்கு 2013 இப்போ 24 நடக்குதா 2024 2013 அது சட்டம் போடப்பட்டிருக்கு. இப்போ பாருங்கண்ணா இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் சின்ன கொஞ்சம் தான் பாலியல் தொழில் ஈடுபடுத்தக்கூடாது 1956. அதுக்கப்புறம் குடும்ப வன்முறை 2005. அதுக்கப்புறம் வரதட்சணை குடும்பம் கல்யாணம் பண்ணி போகிறேன் வரதட்சணைக்காரன் இல்லை வரதட்சணைக்கு அப்புறம் இதை கூட வச்சுங்க அப்படி கூட வச்சுங்க. அநாகரிக காட்சினா இது ஒரு இடைப்பட்ட நடந்தது 1986. பாலியல் பணியில் கல்யாணம் பண்ணி போகிறாங்க அதுக்கப்புறம் பணியில் இருக்கும்போது ஏதாவது தொன்பது வந்து அதுக்கும் சட்டம் 2015. அப்போ எங்கள் குடும்பம் செய்த சிறு வயதுலேருந்து கடைசி வரையும் வரவதுக்கு எல்லாத்துக்குமே சட்டம் போடுறாங்க பாருங்க பெண்கள். ஏன்னா பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த வன்முறை நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அது இத்தனை சட்டமும் நம்ம போடப்பட்டிருக்கு. எதுனா ஜஸ்ட்டு தெரிஞ்சு மட்டும் வச்சுங்க. நான் வரதட்சணை 61 போட்டேன்னா அது ஒரு தெரிஞ்சுங்க. மற்றபடி எதுவும் ஷார்ட்கட் தெரியல எனக்கு. நான் அது மட்டும் தான் பார்த்தேன். அதை சொல்ல முடியாது மற்றது இன்னொன்று ஓகேவா. அப்போ பாலியல் தொழிலை வந்து 1956 ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்றது. அநாகரிக காட்சி 1986. அது 56 இது 86. குடும்ப வன்முறை 2005. பணியில் பாலியல் தொழில் பண்ணக்கூடாது அப்படின்னு பணியில் பாலியல் துன்புறுத்தி எதுவும் செய்யக்கூடாது அப்படின்ற சட்டம் வந்து 2013. இதை வச்சு அந்த ஆர்டிகல் நம்ம கரெக்டாக எழுதலாம். ஆனால் இது பெரும்பாலும் கேட்க மாட்டாங்க. ஆனால் தனியாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தனியாக ஒரு கொஸ்டினாக வரதை தடுப்பு சட்டம் இப்போ பாலியல் தொழில் ஈடுபட தடுப்பு சட்டம் அப்படின்னு கேட்கறதுக்கு அது வாய்ப்புக்கு அதிகமாக இருக்குது. ஆனால் ஆர்டிகலாக இது பெரும்பாலும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா பெண்கள் மீது வன்முறைன்றது வரான்னு சொல்ல மாட்டேன். ஆனால் வந்து அவங்க வந்து வேறு மாதிரி எதாவது கேட்டால் கேட்கலாம். ஸ்ட்ரைட்டாக இது மாதிரி கேட்கறதுக்கு ரொம்ப கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தானா. ஆனால் இதை தெரிஞ்சு வச்சுங்க. அந்த சட்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுனா. அப்போ இந்த இப்போ கண்டுபிடிச்சல பார்த்தா இம்பார்ட்டன்ட் பார்த்தா பாரத் பயோடெக் ஹில்கால் இந்த மருந்து யார் கண்டுபிடிச்சாலும் பாரத் பயோடெக் இது மட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாரா ஒலிம்பிக் நடக்குது 22 விளையாட்டு அது கூட இந்த மருந்தகத்துக்கு நியாய விலை கிடைக்கல கூட்டுறவு என்ற செயலி ஒன்று ஆரம்பிச்சாங்க. அது கொஞ்சம் முக்கியமானது தெரிஞ்சு வச்சுங்க. தேசிய நல்லாசிரியர் 2 பேர் கோபிநாத் ஒன்று முரளிதரன் இவங்க 2 பேர் இதான் கண்டுபிடிச்சுன்னு பார்த்தா இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது நான் நிறைய இருக்குது. அமெரிக்கா போகிறாரு சாலை அவர்கள். அப்புறம் வந்து இன்னும் இதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லை. அதெல்லாம் நம்மளுக்கு அந்தளவுக்கு தேவையில்லை. அவர் ஏதாவது முதலீடு பண்ணுற மாதிரி ஏதாவது அப்படியானா வந்தால் நம்ம அதை பார்க்கலாம். மற்றபடி அதில் ஜஸ்ட்டு நியூஸ் பெருமானம் அந்தளவுக்கு இந்த இதில் இல்லை. இந்த சமக்ரா சிக்ஷா அப்படின்ற நிலுவு தொகை நிற்கிது அந்த திட்டத்துக்கு அதை கல்விக்கான நிலுவு தொகை நிற்கிது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் தான் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. வேறு எதுவும் அந்தளவுக்கு அதிகமாக நம்மளுக்கு எதுவும் இல்லை சரிதானே. மற்றபடி எல்லாம் ஜஸ்ட் தான். வேறு எதுவும் அந்தளவுக்கு இல்லை புரியுதுண்ணா. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வேறு சந்திக்கலாம்.